கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளிலும் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். ஆதாம் ஏவாள்கிட்ட ஆண்டவர் சொன்னார், நீங்கள் உலகத்தில் உள்ள எல்லா கனிகளும் புசிங்கள், இந்த கனிகள் புசிக்காதீர்கள் என்று சொல்கிறார். பிசாசானவன் தந்திரம் மூலமாக, சர்ப்ப மூலமாக யார் இடத்துல வருகிறார்? அம்மா ஏவாள் இடத்துல வருகிறார். ஏவாள் இடத்துல தனியா இருக்கும் பொழுது வருகிறார். இந்த கனியெல்லாம் புசிக்க கூடாது, தேவன் சொன்னது உண்டோ என்று சொல்லி. ஆமா, சொன்னது உண்டு. ஆனா இந்த கனியை நீ புசிக்கலாம், நீ புசித்தா தேவனை போல மாறிவிடுவீர்கள் என்று சொல்லி தந்திரமாக அவனுடைய நோக்கத்தை அவன் என்ன பண்ணுகிறான்? இந்த ஏவாள் பக்கம் அப்படியே திருப்புகிறான், மேன்மைப்படுத்துகிறான். ஏவாளை மேன்மைப்படுத்துகிறான். உன் கண் திறக்கப்பட்டுரும், நீ தேவனை போல கடவுளை போல மாறிடுவ என்று சொல்லி. அப்ப இந்த அம்மா என்ன பண்ணிருக்கணும்? இல்ல, நான் என் தேவன்கிட்ட கேட்கணும், என்னை படைத்தவர்கிட்ட கேட்கணும், என் குடும்பத்துல என் தலைவர்கிட்ட கேட்கணும்ல சொல்லி இருக்கணும். இந்த அம்மா வாங்கி குடிச்சு சாப்பிட்டுட்டு கணவனுக்கு கொடுத்தாச்சு. கீழ்ப்படியவில்லை. இந்த அம்மா கீழ்ப்படியாமை போனதுனால வேதவசனம் சொல்லுகிறது, இந்த 16 வசனத்துல நீ கற்ப வேதனைப்படுவா. இன்னைக்கு அநேகர் வேதனைப்படுவது காரணம் கீழ்ப்படியாம இல்லை. அநேக பெண்கள் வேதனைப்படுவது காரணம் கீழ்ப்படியாம. அநேகர் வேதனைப்படுகிற காரியங்கள் கீழ்ப்படியாம. இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைக்கு, ஒரு குடும்பத்தை கட்டணும்னா அது பெண்கள் மூலமாக தான் ஆண்டவர் கட்டுகிறார். வேதவசனம் சொல்லுகிறது, ஆதாம் மனுஷன் தனிமையா இருக்கிறத சொல்லி ஒரு துணையை ஏற்படுத்துறார். அந்த பெண் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த குடும்பம் உருவாகுது. ஆனா அந்த பெண்ணு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சாதான் அந்த குடும்பம் கட்டப்படும். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைக்கு, அநேகர் கீழ்ப்படுகிறது அல்ல, கணவனுக்கே கீழ்ப்படுகிறது அல்ல, அப்புறம் தேவனுக்கு எங்கே கீழ்ப்படிய? ஒரு மனுஷன், ஒரு பெண் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சா பெண்ணா காணப்பட்டான்னா அந்த குடும்பம் கட்டப்படும், அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். கற்ப வேதனை படவடி தேவையில்லை, போராட்டம் தேவையில்லை, பிரச்சனை தேவையில்லை. ஒரு 3வது மனுஷன் வார்த்தைக்கு நீ செவி சாய்க்க கூடாது. தேவன் வாண்ட என்ன சொன்னார் அதுக்கு மட்டும்தான் நீ கீழ்ப்படியணும். நிறைய பேர் வாக்கு கொடுத்துருவாங்க, திருமணம் வாழ்விலும் தாழ்விலும் செல்வத்திலும் சௌகத்திலும் மரணம் பிரிக்க வரை எங்களை பிரிக்காதுன்னு. ஒரு 3வது மனுஷன் தேவையில்லாத காரியங்களை உள்ள போட்டான்னா அங்க என்ன ஆயிடுது? குடும்பம் பிரிஞ்சிருது. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதனால நீ தேவனுடைய வார்த்தைக்கு, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான தாயே, சகோதரியே, நீ தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுத்தாயனா உன் வார்த்தை, அந்த வார்த்தையின்படி ஆண்டவர் உன் குடும்பத்தை கட்டுவா. உன் குடும்பம் கட்டப்படும், உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியானால் வேதனை வரும், போராட்டம் வரும், பிரச்சனை வரும். நான் சொல்லலாமா? பைபிள் வசனம் சொல்கிறது, ஆண்டவர் கொடுத்த சாபம் வேதனை தன்னால வந்துடும். ஆண்டவர் சாபம் விடுங்கிற காரணம் இந்த வார்த்தை நீ மீறி விட்டாய். தேவனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியாமை போனதுனால இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, உனக்கு வேதனை வருகிறது. நல்லா யோசித்தப்பா, எனக்கே அந்த போராட்டம், எனக்கே அந்த பிரச்சனை, எனக்கியா என்று சொல்லி யோசித்துப்பார். எந்த வார்த்தைக்கு நீ கீழ்ப்படியல? கணவனுக்கு கீழ்ப்படியலையா? நீ தேவனுக்கு கீழ்ப்படிச்சா கணவனுக்கு கீழ்ப்படியோமா? எல்லாம் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. நீ தேவனுடைய வார்த்தைக்கே கீழ்ப்படித்து இன்னைக்கு நிறைய பேர் கீழ்ப்படுகிறதுல தனக்கு இன்பமான வசனங்களை சொல்லும் பொழுது 3வது மனுஷன், அது எந்த ஊழியக்காரன் மூலமா வருவான்? ஊழியக்காரன் மூலமா வருவான், உலகத்தின் மூலமா வருவான், அண்ணன் அக்கம் மூலமா வருவான். பிசாசு எப்படி சர்ப்பம் மூலமா வந்ததோ அதே போல வருவான். அதுக்கு செவி சாய்ச்சிரும். நயஞ்சமா மாயமான அன்பு, நீ இது வாங்கிட்ட அவ்வளவு தாளந்து இருக்கு, நீ கடவுளை போல மாறிடுவேன்னு சொன்னோன்ன இவ அப்படியே விழுந்துருவான். தேவன் வார்த்தை வாண்ட என்ன சொன்னாரோ அதுக்கு தான் நீ கீழ்ப்படியணும். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறான், நான் போனதுக்கு அப்புறம் வானத்துல தேவதூதன் வந்தாலாவது நீ என்ன பண்ணக்கூடாது? அது கேட்க கூடாது, கீழ்ப்படிய கூடாதுங்கிறான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய வார்த்தைக்கு இந்த ஏவாள் கீழ்ப்படியாம போனதுனால தேவ பிள்ளைகளை அவளுக்கு சாபம் வந்தது, கற்ப வேதனை வந்தது, போராட்டம் வந்தது, பிரச்சனை வந்தது, மன நிம்மதியை சாப்பிட முடியாம போனது. ஒருவேளை நீங்க அப்படி தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம இருந்தீங்கன்னா இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. உங்க மூலமா குடும்பம் கட்டப்படும். தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். சாபங்களை ஆசீர்வாதமாக மாற்றுகிற தேவன். தேவ பிள்ளைகளை கண்கள் மூடி ஜெபம் செய்வோமா? நல்ல ஆண்டவரே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம்.
அருமையான தாப்பனை ஏவாள் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமை போனதுனால, ஆண்டவரே சத்துருடைய சாத்தானுடைய வார்த்தைக்கு செவி சாய்த்ததுனால அவள் கற்ப வேதனைப்படுகிறார், பாடுபடுகிறார், வேதனைப்படுகிறார். சாபங்கள் வந்தது தேவப்பிள்ளைங்க. ஒருவேளை அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை கீழ்ப்படியாமல் பண்ண இன்னைக்கு தேவன் ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் ஒப்பு விடுப்பாரியானா அவர்களை நீ தூக்கி எடுக்க முடியாது செபிக்கிறோம். அந்த கற்ப வேதனை என்று சாபத்திலிருந்து தூக்கி எடுக்க முடியாது செபிக்கிறோம். நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய நீ பிள்ளைகளுக்கு உதவி செய்ய முடியாது செவி. உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பிள்ளைகளை வழி நடத்தி ஆசீர்வதிங்க. பெரிய காரியங்கள் இயேசுவின் நாமத்தாலே பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, அமேன், அமேன், அமேன். God bless you. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. மூணாவது மனுஷன் மாயமான பேச்சுக்கு, மாயமான அன்புக்கு நீங்க கேட்டு கீழ்ப்படிஞ்சீங்கன்னா விழுந்து போவீங்க. தேவன் வார்த்தை என்ன சொல்கிறதோ, தேவன் என்ன, அதுக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா, உங்க குடும்பங்களை ஆசீர்வதிப்பா. ஆமேன், ஆமேன். God bless you. ஆமேன், ஆமேன்.